இடத்து பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதுனால தான் வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் இருக்கு. ஆமா பேசாதுன்னா நோனோனோங்கற. நீ ரொம்ப கோவத்துல இருக்கியா? பொறுமை சாக்க குறைங்க. முனிவர்கள் வேலி நடத்தினால் வேலிமலை சாரல் பேருக்கு ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போயிடுற. நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினார் சிவபெருமான். மதுரை அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு மண்டே பொளந்துடுவேன். சரியா? மூச்சு விட்டா மண்டே பொளந்துடுவேன். மூச்சு உள்ளே செத்து போயிடும். என்ன கேட்கிறேன்? வேதசர்வா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்படுவார். மழை ஒளிந்தது. அவசரப்பட்டு வாய விட்டுட்டோமோ? என்ன பேசுற? சண்டே இருக்கிறார் அவரு. கோவத்தில் என்னவோ கை வைப்பங்கிறாரு. யாரு சொன்னா? அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன். அவங்க கோவத்துல கை வைக்காதங்கறாரு. எதுலடா கை வைக்காதன்னாரு? கோவத்துல மூக்குல கை வைக்காதன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல. புளி பதுங்குதுன்னா சும்மா இல்ல. புளிச்சு கரைச்சு அப்படியே ரசம் வச்சு குடிக்க நல்லா இருப்ப. போயா துர்த்திய முடிக்கிட்டு போ. அவரோட குணம் தெரியல. யார் குணம்? அவர் கோவம் வராது. வந்தா அதான் வராது. வந்தா என்ன வராதுங்கறாரு. அதோட விட்டுறீங்களா? ஏன் அவர் கோவம் வராது. வந்தா என்ன பண்ணுவேன்? எப்ப ராசா துர்த்திய முடிக்கிட்டு இல்ல. அவளுக்கு கோவம் வராது. அவர் சொல்லிட்டு போ. வந்தா என்ன பண்ணுவேன்? டக வராதுங்கறே. அப்ப மறுபடியும் வந்தா என்ன? ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்ததனால் திருவாடானை அப்படின்னு பேருக்கு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு மட்டும் போறியா? சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது விருங்க முனிவனாகப்பட்டவன் இடையிலே கோடு போட்டு வள வருகிறான். திருச்செங்கோடு அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போறியா? அப்படி சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது சக்தி பார்த்தால் வரும் பக்தர்கள் எல்லோரும் இருவரை சுத்துவார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் உம்மை மட்டும் சுற்றுகிறாரே. அப்படியானால் உமது உடம்பிலே எனக்கு பாதியை கொடுங்கள் என்று இருக்கிறார். உடம்பிலே பாதியை கொடுத்ததனால்தான் ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி என்ற உருவம் வந்தது. மங்கையோர் வாகர் என்று. அப்படிப்பட்ட சிறப்பு கிடைத்ததே வண்டாக உருமாறி சுத்தினா திருவர். அப்படி வண்டாக உருமாறி சுத்தினால் திருவண்டுரை அப்படின்னு பேருக்கு ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு பெரியா? அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனுக்கு சிவபெருமான் சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம் கொடுத்தார் தெரியுமா? என்ன சாபம்? பிரிங்கி முனி அவர் வந்ததுலேருந்து என்னை கலக்கிறது, என்னை தூக்கி மேலே கீழே ஓடுறது, அதுலேயே கவனமா இருக்காரு. அவர் 1க்கு 3 கலவையா போட்டிருப்பார். அவர் அதை செய்ய முடியல. அடுத்தவன்கிட்ட சொல்லி நீ தூக்கி கீழே போடுறான், அடிச்சு தூக்குறான்னு. இதுல போறாரு, இதுல சுத்தி வர்றாரு, இதுல போய் பாக்குறாரு, திரும்ப இதுல வர்றாரு, இப்படி போறாரு. பாவம் ஏதோ தான் குத்த வைக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்கு. ஆமா. அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனுக்கு சிவன் சாபம் கொடுக்கிறான். பிரிங்கி அமர்ந்த மலை. அந்தம்மா முக்காட போடுற விரிச்சு போட்டு உட்காருமா. ஆமா நீ வேற சத்த நேரம் 1 மணி நேரம் இந்த சத்த உட்காருமா. பிரிங்கி அமர்ந்த மலை பரங்கி மலர் வரைக்கும் ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியா? இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேனே, ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுவ நீ? எங்க பேச விடுறியா? அதான் வாயில கட்டை விடுறல எடுத்தோன்னே. ஆமா, அப்ப எதுல விட்டேன்? வாயில விட்டீங்க. இது மைக்ல. அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணன் யாருன்னு கேட்டா தம்பி யாருன்னு கேட்டீங்களா? ஆமா, அண்ணன் யாருன்னு கேட்டா தம்பி யாருன்னு கேட்பேன்.
அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் அண்ணன், அண்ணனுக்கெல்லாம் தம்பி. ஓஹோ, நான் அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தம்பியா? அண்ணனுக்கு தம்பி, தம்பி அண்ணனுங்கெல்லாம் தம்பி, நீ தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன். அப்படி சொல்லியா? நாங்க மொத்தம் 10 பேர் பிறந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். அப்படி சொல்லியா? ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. தக்கன் வசிஷ்டன் பிறகு இருது மரேசி புலசியர் ஆங்கிரசர் அத்திரை புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணே, நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பி. நீ தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் சொன்ன? ஆமா. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். பேர் சொல்லுங்க. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், ஜெட்லி, புருஷ்லி, ஜாக்கி ஜான், அருணாண்டு. டேய், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் இதெல்லாம் சரி. ஆமா. அதான் ஜாக்கி சான் சொல்றாரு. பேரு கொஞ்சம் வித்தியாசமா. புருஷ்லிங்கற என் ஆத்தா லூசி முட்டை அவ தான் வச்சு விட்டா, கொஞ்சம் பேர் வித்தியாசமா இருக்கட்டும். சரி சரி. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி. தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன். நான் என்ன கேட்டேன்? ஏய் ஏய், 3 அண்ணனுக்கு தம்பி. ஆமா ஆமா. 3 தம்பிக்கு அண்ணன். நான் தான் சொன்னேன். ஆமா. 3 அண்ணனுக்கு தம்பி, 3 தம்பிக்கு அண்ணன். நீ அண்ணனா தம்பியா? நான் அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன். அண்ணனுக்கு தம்பி. டேய், அத தாண்டா சொல்லி தாண்டா கேக்குறேன். ஆமா. முதல்ல பிறந்தவனே மூத்தவன். மூத்தவன். கடைசில பிறந்தவனே இளையவன். நடுவுல பிறந்தவனே நல்லவன். நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்தேன். மிச்ச 6 பேரும் அவங்களும் நடுவுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் நடுவுல இருந்தானே? இல்லங்க, எல்லாம் நடுவுல தான் பிறந்தோம். ஏய், நீ நடுவுல வந்தனா மிச்ச 6 பேர் நடுவுல வந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல வந்தானடா? நடுவுல எனக்கு முன்னாடி பிறந்தவங்க. உனக்கு முன்னால எப்படிடா பிறப்பேன்? எனக்கு முன்னாடி இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு முன்னாடி. அப்படி சொல்லு, புரியுற மாதிரி சொன்னா. உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா எனக்கு மாமா முறை வேணும். அப்புறம் எப்படி அண்ணேங்கற? அந்த முன்னாடி இல்லைங்க, உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தா. ஆமா. என்ன முறை வேணும்? எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா எனக்கு மாமா முறை வேணும். மாமன் தானே? ஆமா. அப்புறம் எப்படி அவனை நீ அண்ணன்னு சொல்ற? அந்த முன்னாடி இல்லைங்க, இந்த முன்னாடியே. எந்த முன்னாடின்னு சொல்லக்கூடாது. மொத்தம் சரி விடு, அதை கூட விடு. நீங்க அண்ணன் தம்பி 7 பேர். ஆமா. 7 பேர் தானே? ஆமா. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காரு? 3 பேர். அந்த 3 அண்ணனுக்கு நீங்க தம்பி இருக்கீங்கல்ல? ஆமா. எத்தனை தம்பி? 4 தம்பி. மறந்துட கூடாது. 3 அண்ணன். 3 அண்ணனுக்கு எத்தனை தம்பி? 4 தம்பி. 4 தம்பி. அதானே உண்மை? ஆமா. உங்களுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். டேய், உனக்கு தம்பி எத்தனை பேர்? எனக்கு தம்பி 3 பேர். 3 பேர். இப்படி அடிச்சு கேட்டா அதிர்ச்சி ஆகுது இல்ல? தம்பி 3 பேர் தானே? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு எத்தனை அண்ணன்? 4 அண்ணன். 4 அண்ணன். நல்லா கவனிக்கணும். நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 7 பேர். உனக்கு அண்ணன் 3 பேரா? 3 பேர். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை? 4 பேர். 4 தம்பி. உங்களுக்கு தம்பி 3 இருக்காங்களா? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு எத்தனை அண்ணன்? 4 அண்ணன். இப்ப 4 எத்தனை? 4 8. 8 தானே? நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். இப்ப அப்புறம் ஒருத்தன் கூட வந்தா? அத்தாடி, எப்ப ஏதோ இடையில எங்கேயோ பெத்திருப்பாம்பள இருக்கு, கொண்டு போய் கேட்டா பதில் சொல்றா. ஏதோ சினிமா வச்சிருப்பாம்பள இருக்கு, அதுல வந்திருக்கு கணக்கு. ஒரு நிமிஷம் அந்த தம்பி, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ. சரி, பிடிச்சி வச்சுக்கப்பா. நீ ஜெயிக்கலன்னா அண்ணன் தீ குளிச்சுடுவார் இன்னைக்கு. என்ன கட்டியும் குடிப்பார தவிர சரி டீ குடிக்க மாட்டேன். இந்த நகைச்சுவனையில் பேசுறது சரிதான். அப்புறம்லாம் வள்ளியோட சேர்ந்து தொடர்ந்து பேசினா அப்புறம் நான் ஏதாவது பேசி விட்டுருந்தேன் கோச்சுக்காய். சரியா? அப்பெல்லாம் எழுந்திரிச்சு படுத்துருவாரு. நீங்கள் பேசலாம். அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசிக்கிறீங்களா? தொணத்தொன்னா சரி, நான் ஏதாவது பேசி விட்டுருவேன். ஆமாம். உனக்கு தெரிஞ்சிட்டு இந்த ஆளுக்கு இப்பதான் ஏறி இருக்கு. தலைவா வந்துட்டீங்களா? உனக்கு தெரிஞ்சு இரு, நான் கேட்கல. புரியல. தமாசா இங்கே இருங்க, தமாசா ரசிங்க. அது சரியா? தொண்ணு பேசக்கூடாதுன்னு அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லை. ரசிக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல உட்கார விடல பாருங்க, அது கடவுள் பாருங்க. அந்த அருள் பிடிச்சிச்சுனாலே நீ ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேன். இங்கிட்ட அலைவேன், அங்கிட்டு போவேன், அப்படி இருப்பேன் போல இருக்கு. சரி, நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. சரி ஓய்.
காரணத்தை நான் என்னத்தப்பா கண்டேன், நீ இந்த காரணம் வந்ததுக்கு. ஓ நீ ஓடுற உட்கார்ற. ஐயா கூத்த கெடுத்துப்படாது சாமி, கொஞ்ச நேரம் பேசாம போய் படுங்க சாமி, தயவு செய்து கூத்த கெடுத்துப்படாது. இங்காரு நீ அங்கே வச்சுதான் உன்னே அடிப்பேன். நான் அவருக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன்டா குறுக்க பேசுற? நான் பேசல ஒன்னே அடிப்பேன், இல்லைன்னா பாத்துக்க. என்ன பேசுற நீ? சரி மொத்தம் 7 பேர் கையில 8 பேர் எப்படா கூட வந்தேன்? எப்படி 8 பேர் எப்படா கூட வருவாங்க? எங்க அப்பா ஏதோ இன்னொன்னு சேர்த்துருப்பாம்ல இருக்கு. யார் அப்பனே? என் பிள்ளைக்கு அப்பனே. எப்ப அப்பா வாங்குற? புள்ள பெத்த பிறகு. நீ எப்படா பிள்ளை பெப்ப? நான் தான் பெப்பேன். நீ எப்படா பெப்பனே? என் பொண்டாட்டி தான் பெப்ப. அடுத்தவளுக்கு பிறக்கிறவளுக்கு நீ ஏன்டா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு பிறந்த பிள்ளை தான். உனக்கு எப்படா பிள்ளை பிறக்க? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற. உன்னுடைய மனைவியுடைய வாய் வயிறு வேற தானே. அப்புறம் அப்படி அதுக்கு பிறக்கிறவள ஓம் பிள்ளையாவே? அப்புறம் என்ன எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளை எனக்கு அம்மா பப்பா கூடாது அடிச்சு போய் நான். இல்லங்க பப்பா கூடாது அடிச்சு போய் நான். சரி நான் கேக்குறேன், உன்னுடைய மனைவிக்கு பிறக்கிற வரைக்கும் நீ அப்பா இருக்க ஒரு காரணம் சொல்லு. இங்க பாரு, ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போச்சு, எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி செத்தான் அப்படின்னு உடற்கூற்று வண்ணம் கேள்விப்பட்டீங்களா? உடற்கூற்று வண்ணம் ஒரு குழந்தையுடைய பிறப்பின் தன்மை. ஒரு குழந்தையின் பிறப்பின் தன்மை தெரியுமா? எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போச்சு, ஒரு குழந்தை எப்படி வெளியில வருகிறார், வெளியில வந்து எப்படி வாழ்ந்தான், கடைசியில் எப்படி மடிந்தான் என்பது முதல் கொண்டு உடற்கூற்று வண்ணத்திலே. இங்க பாருங்களேன், நீங்க கேட்க தயார்னா நான் சொல்ல தயாரா இருக்கேன். சும்மா ஒரு 2 வரியில சொல்லலாம்னு பாக்குறேன். நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? 2 வரியில சொல்லலாம்னு பாக்குறேன். நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? பாருங்களேன். ஒரு மடமாது ஒரு மடமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுக வந்து ஊரு சுரந்த மீது கலந்து பணியில் ஓர்வாதி சுருதில் மாது பண்டில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரம்பு கப்படம் இதன்று பார்வை மெய் வாய் செவி காலினர் உருவமாக்கி உயிர்வனமாது 9 ஒன்று நிறைந்து மட்டந்த யுத்தர மகன்று புவியில் விழுந்து யோகம் வாரம் 4 மறைந்து மகளிை சேனை தரவணையாடி மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமில் கொங்கு அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு வாய்க விளந்து ஒலி நிகழ் இதழ்படவாறு வந்து மோந்திர வந்தது வளர்ந்து மடியில் இருந்து மொழிந்து வாபரு போவனை நாம விளம்ப உடைமணியாடு இரவிடமாடு உண்போர் தின்போர் தங்களோர் உண்டு தெருவிலிருந்து ஒளிந்து எழுந்து ஒரு வரின்னு சொல்லி என்ன நீங்க மட்டும் நீட்டிட்டு போயிட்டே இருக்கீங்களா என்ன கேக்குறேன்? இப்ப தாயா நான் கால் வரியே சொல்லியிருக்கேன். கால் வரியா? வாயை திறந்த மூட மாட்டியா? வாயை திறந்தால் மூடாமல் இருந்தவன் ராமாயணத்திலே கபந்தன் மட்டும்தான். அவன் தான் வாயை திறந்தே இருந்தா மூடாமல் இருப்பேன். தெரியுமா உனக்கு? அதை சொல்லலைங்க. சொல்லணும். எதை சொல்லணும்? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால் சுரணிகிட்ட சுருக்கென்று சொல்லடி பாடுவாதாமே அங்கே சொல்லணும் முதல்ல. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொன்னதை சொன்ன நான் சொன்னதை சொல்வதற்காகத்தான். சொல்லி செய்வார் சிறியார், சொல்லாமலே செய்வார் பெரியார், சொல்லியும் செய்வார் கேவரை, நல்ல குலமாலை வேர்க்கனாய் பலாமாவை பாதிரிப்பார் என்று சொன்னார்களே. தெரியாம மாட்டிட்டு தெரியாமல் வந்தவன் மாரீசன் மாயமா வருகிறான். ராமன் துரத்தி செல்கிறான். ராவணேஸ்வரன் சீதையை சிறையிடுத்து செல்கிறான். தெரியாம வந்தவன் மாரீசன் தானே மாயமானவர். வாயை மூடுங்களா? வாயை மூடுன வாலி உள்ளே செல்ல தம்பி ஒத்துன வாயை. அதனால அண்ணனுக்கு நம்பிக்கை மிகப்பெரிய சண்டை மகா ராமாயணத்தில் வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக திகழ்கிறது. ஐயா போகணும். எந்த நேரத்தில் போகணும், எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை ஒருவன் எவ்வளவு எப்படி செய்து முடிக்கின்றானோ அந்த கடமை தவறாதவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல. வாயை திறந்த மூடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழை கொடுத்தார்களே. நல்ல தமிழை நாவிலே ஓதினால் மற்றவர்களுக்கு பெருமை கிடைக்கும் என்பதற்காக அந்த நல்ல தமிழை சொல்றதுக்காக நான் வந்திருக்கீங்க. கடவுள் மனிதன் உடம்பில் இருப்பது கடவுள். அந்த கடவுளுடைய அச்சரம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த கடவுளுடைய அருள் கிடைக்க வேண்டும். அதற்கு சித்தன் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தியம் ரகாமியம் ஈசத்து வச்சம் சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டுமனை சித்தன். அதற்காக சித்தர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கடுப்பாயிடும் பேசணும். கடுப்பு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் கடுப்பு வரும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் எந்த பூ, மல்லிகை பூ மாதிரி இருக்குமா, கனாமர பூ மாதிரி இருக்குமா, செவ்வந்தி பூ மாதிரி இருக்குமா, அதனால எந்த பூ மாதிரி இருக்கும் சொல்றீங்க நீங்க? கடவுளே கடவுள் எந்த கடையா உள்ள இருக்கு? மளிகை கடை இருக்கா, இல்ல ஜவுளி கடை இருக்கா, இல்ல வெத்தல? நீ தான் கடவுளேன்னு சொல்ற. என்னடா கடவுளே இருக்கு? அது என்ன கடவுளே இருக்குன்னு ஒரு கடையில முடியல. என்னால முடிய வச்சு லொல்லங்கற. எந்த முடிய வச்சு லொல்லங்கற முடியலங்கற. ஏண்டா முடியலங்கற? நீ கடை உள்ள இருக்குங்கற வெத்தல கடை யாரங்க அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டீங்கற. ஏண்டா மல்லியப்பா கனாமரம் போனா அதையும் சொல்ல மாட்டீங்கற. முடிய முடிச்சு முடி இல்லங்கற. நீ அந்த முடிய சொல்லி வேற எந்தடா முடியல? எனக்கு முடியல. போல முடிய நான் என்ன பண்ண? நிக்கவா போகவாங்க? போ. என்ன ஏன் கூப்பிடுற? உங்களை கூப்பிட்டா பத்தே நிக்கவா போகவா நிக்கவா போகவான்னு சொன்னியே. என்ன ஏன்டா கூப்பிடுற? இப்படி எல்லாம் பேசினா என்ன ஊர்ல பாராட்டி அனுப்ப போறாங்க? மல்லி டீ மாதிரி இருக்குமா, சுக்கு டீ மாதிரி இருக்குமா, பால் டீ மாதிரி இருக்குமா? எந்த டீ? பாராட்டின்னு ஒரு டீ சொன்னீங்க. அது எப்படி இருக்கு? அது சொல்லிங்க. நாரதெல்லாம் இப்படி பேசுனாங்க. காலைல நல்லா பாராட்டி உங்களை சம்பளம் கொடுத்து அனுப்புவாங்களே. என்ன இந்த மாதிரி பேர் சம்பளமா இருக்குமா, எலுமிச்சம்பளமா இருக்குமா,
ஆனா கொய்யாப்பழம் மாம்பழமா இருக்குமா? மொந்தம்பழம் சம்பளம்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேள்றா. இதாங்க அவார்டு கொடுத்து அனுப்புறது. என்ன வெள்ளாடுமா இருக்குமா செம்பிளியாடுமா இருக்குமா? அத்தாடி அவார்டு சொன்னீங்களே எந்த ஆடு மாதிரிலாம் இருக்கேன்? அதை சொல்லலைங்க. இனிமே நான் வாயை திறந்தானே ஏதாச்சும் பேசு. வாயை திறந்தா எப்படி நீ பதில் சொல்லுவேன்? நீ கேள்வி கேட்ட, நான் பதில் சொல்லிட்டேன். நான் கேள்வி கேட்டேனா நீ எப்படி பதில் சொல்லுவேன்? வாயை திறக்காம பேசாம பதில் சொல்லுவியா? பதில் சொல்லுவியா? திறமையானவன் போல இருக்குடா. பரவாயில்ல. உங்க அப்பா யாரா? வாயை கிழிச்சு விட்டாங்களா? உங்க அப்பா யாரா? அப்படின்னா இந்த பக்கம் அடிச்சு கொமட்டை எடுத்து விட்டாங்களா? என்னடா சொல்ற? தாலி கட்டிட்டானா? சரி. உங்க அம்மா யாரு? மூக்க அறுத்து விட்டாங்களா? என்னடா பேசுற டேய்? எங்க அப்பா. டேய் உங்க அம்மா யாரு? நெஞ்சு வலிக்குதா? எனக்கு விளக்கம் சொல்றேன். உங்க அம்மா யாரு? நெஞ்சு அடிச்சு விட்டாங்களா? டேய் தூக்கு போட்டு நிச்சா நல்ல பிள்ளையா அது? நான் பாண்டிச்சேரிக்கே போனேன். நானுமே வரல அந்த பக்கம். எல்லாம் சரக்கு இருக்கு. நான் சரக்கு வச்சிருந்தா 3 பாட்டில் சொல்றேன். நிறைய சரக்கு இருக்கு சொல்றேன். அந்த பையன் அப்படி உசி பேச்சு விட்டு அவங்க உள்ள போய் 3 பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பாட்டில் தான் இருக்கு. அப்படியா? சரி. என் பேர் நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மாதிரி. உங்களை பத்தி கேட்கறேன். நீ யாருன்னு சொல்லு. வாயை திறந்து பேச சொல்லு. நீ ஏமா நீ யாரு? எங்க அப்பாவுக்கு புள்ள. முட்டாப்பளே. டேய் நீ யாருக்கு பிறந்த நான் கேட்டேன். நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டுங்க. நான் ஆம்பளை. அட கேன பயலே. டேய் நீ ஆம்பளை பையலா பொம்பளை பிள்ளைன்னு கேட்டேன். சாமி நான் பொம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பையன்னு சொல்லணும். நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டுக்கேன். நான் ஒரு ஆத்மா. ஏண்டா எரும மாட்டு போல. நீ என்ன மகாத்மா காந்தியா? நான் நீ யாருன்னு கேட்டுங்கடா. அதான் என்ன யாருன்னு கேட்குறீங்களா? நான் உருவம். அட கேன் உருவம் தெரியாமடா கண்ணு தெரியாம நிற்கிறேன் நானே. நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டேன்டா. நான் வந்து வீரத்தேவன். ஏண்டா இழிச்சா பயலே. உன் பேர் என்னன்னு கேட்டனாடா? பேர் என்ன? வீரத்தேவன் சொல்றேன். நீ யாரா? நான் ஒரு மனுஷாலு. நீ மனுஷனா இல்ல மாடான்னு கேட்டனாடா? நான் கேட்டேன் நீ யாருன்னு கேட்டேன். வந்து இது நான் பைத்தியம். சரி உங்க அப்பா யாரா? எங்க அப்பா வந்து எனக்கு அம்மாவுக்கு புருஷன். ஆஹா உலகம் அறியாத விஷயம். உங்க அம்மா யாரா? எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. ஆஹா அனைவரும் தெரிந்து விஷயம். அவர் 2 பேருக்கு நீ தான் வேணும். புள்ள வேணும். சந்தேகப்படக்கூடிய விஷயம். நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும்? புருஷன் வேணும். டேய் எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு புருஷன் வேணும். நான் புள்ள வேணும். நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்னடா வேணும்? எங்க அம்மா பொண்டாட்டி வேணும். நான் புள்ள வேணும். உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீ உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னடா வேணும்? மருமகனா வேணும். உங்க அப்பாவுடைய அப்பா உங்க அம்மாவுடைய அப்பா நீ உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னடா வேணும்? எங்க அப்பாவோட அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு மாமனாரா வேணும். எங்க அம்மாவோட அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு மாமனாரா வேணும். எனக்கு தாத்தா வேணும். என்ன பைத்தியம் வைத்தியா? இல்லைங்க. நான் சுருக்கமா கேட்கவா? கேளுங்க. ஓ மகேமண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமே உனக்கு என்ன வேணும்? மகபுருஷன் மாமியா பொண்டாட்டி கொழுந்தியா வந்து என்னடாச்சு? என்னாச்சு? பைத்தியம் வைத்தியாடா? மக பொண்டாட்டி பொண்டாட்டி மக பொண்டாட்டி என்ன பாரு நான் எப்படி தெரியுமா? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிறேன் நான். பைத்தியத்துக்கு பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நான் வைத்தியரை போய் பார்க்க போனேன். வைத்தியரை பார்க்க போகுது அந்த வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்புறம் தான் நான் நினச்சேன் ஆகா நம்ம பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியரை பார்க்க போகிறோமே வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியத்தை எப்படி பைத்திக்கிறதுன்னு இன்னொரு வைத்தியரை பார்க்க போகிறேன். அந்த வைத்தியர் ஏற்கனவே பைத்தியமாக இருந்து இந்த வைத்தியத்தை பைத்தியம் பார்த்தவர் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தவருக்கு சரி அவருக்கு தான் வைத்தியம் பிடிச்சிருச்சு நம்ம இன்னொரு வைத்தியரை பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அந்த வைத்தியத்தை பைத்தியமாக இருந்தார். ஏற்கனவே நான் பார்த்த உன்ன பைத்தியத்தை கொண்டு போய் இந்த வைத்தியரை பார்க்கும்போது இந்த வைத்தியர் பைத்தியமாக இருந்தாரே இந்த வைத்தியரை கொண்டு போய் அந்த பைத்தியத்தை போய் காட்டணுங்கிறக்காக அந்த பைத்தியம் வைத்தியராக இருக்கிற நேரத்தில் கூட்டிட்டு ஏற்கனவே பைத்தியமாக இருந்த வைத்தியரை பார்த்துட்டு நேரம் வந்திருக்கப்போ இந்த பைத்தியத்தை பார்த்துட்டேன். அதனால தான் வைத்தியரை பார்க்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே பைத்தியமா வந்து நிற்கிறீ வைத்தியருக்கு வைத்தியம் அம்மாட்டே சொல்றேன். எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. அப்ப ஐயோ ஐயோ நீ பைத்தியமும் பார்க்க வேணாம் வைத்தியமும் பார்க்க வேணாம். பார்த்தாடி வாயை திறந்தா மூட மாட்டார் இவ்வளோ இருக்கு. அவங்க தெரியாதனமா அவங்க தைக்க வைக்க தெய்த பெய்த தப்பாத்தா. ஐயா நீங்க போய் படுத்து தூங்குறதுக்கு இங்க சூடு ஏற்றி விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்க. அந்த ஆளு என்னன்னா
பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க போய் வைத்தியத்துக்கு பைத்தியம் கிடைக்காம பைத்தியரை போய் பிடிச்சிக்கிட்டு வைத்தியரை கூட்டிக்கிட்டு வந்து வைத்தியரை பிடிச்சி பைத்தியத்தை பார்க்க சொன்னா பைத்தியம் என்னன்னா இது வைத்தியன்னு தேவையெல்லாம் பேசுற விளக்கம் சொல்ல தெரிஞ்சா சொல்லு. அவருக்கு விளக்கம் சொல்ல தெரியல நீ விட்டுறியா அலையசண்ணே? அது இல்லைண்ணே, இந்த பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். சரி பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்லி வைத்தியரை பார்க்க போனேன். வைத்தியருக்கு ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சிருக்கு. சரி வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இந்த வைத்தியரை பைத்தியம் தீக்கினாத்தான் இந்த வைத்தியத்தை தீக்க முடியும்னு சொல்லி அந்த வைத்தியர் இன்னொரு வைத்தியரை காட்டுவேன். அந்த வைத்தியருக்கு ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்போ பைத்தியம் பிடிச்ச வைத்தியரை பார்க்க போகிறான். அப்போ வைத்தியருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்காக இந்த வைத்தியரை பார்க்க தான் வைத்தியத்தை போனேன். வைத்தியம் என்ன புரியுதா இல்லையா? யார் பெத்த புள்ளையோ காலையில மந்திரிச்சு விட்டு தான் விளக்கமா சொல்றா இந்த மாதிரி